இருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்டு அருமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, நல்ல சுகம் பலன் ஜீவனை கத்தர் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய தூய திரு ரத்தத்திலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீர் எங்களை வழி நடத்துகிற உடைய உன்னத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். உடைய மகா பெரிய கிருபைகள் ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்கள் மேலே ஊற்றப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆராதனையில் கத்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை காண கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. காணொளி மூலமாக காண்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க, ஆயத்தப்படுத்துங்க. அந்த முழு இறுதியத்தோடு ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ளே புதிய கிருபைகளை கத்தர் தருகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களை சூழ்ந்திருக்க கத்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கத்தரை எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவருடைய பாடல்கள், ஜெபங்கள், சங்கீத பகுதிகள், தேவனுடைய வார்த்தைகள் யாவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் காணொலி மூலமாக காண்கிற ஒவ்வொருவரும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே தேவன் நல்லவர், தேவன் போதுமானவர். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். தேவன் அதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பரலோகத்திலிருந்து கத்தர் நமக்கு தருவாராக. தேவன் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஒரு சில பாடல்களை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆராதித்திடுவோமே, ஆராதித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆராதித்திடுவோமே, ஆராதித்திடுவோமே. உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. அன்னைக்கும் மகத்துவம் ஆனர ராஜாவும் மகிழ்ந்து பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆராதித்திடுவோமே, ஆராதித்திடுவோமே. போற்றி போற்றி பாடிடுவோமே, நம்மை காத்திடும் தேவனை போற்றி
தேசத்தில் உயர்த்திடுவோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை வீர சத்தத்தோடே ஆதரித்திடுவோமே, ஆதரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை வீர சத்தத்தோடே ஆதரித்திடுவோமே, ஆதரித்திடுவோமே. ஹல்லேலூயா. இந்த பாடல்ல சொல்கிறது தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எவ்வளவு கீழே விழுந்தாலும், எவ்வளவு சோர்ந்து போனாலும், எவ்வளவு தளர்ந்து போனாலும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நாம் வாழ்த்துவது தான் நமக்கு நடந்த சம்பவங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஏன் என்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பும். ஆனால் ஆண்டவரை பார்த்து அதை கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே ஆண்டவரே? ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் காலங்களை வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் நேரங்களை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறபடினாலே ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு அதுவாகவே கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஒருவரை துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் நம்ம துதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் துதிப்பீங்கன்னு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பாடல் அந்த வரியை மாத்திரம் நம்ம பாடுவோமா? தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திய துதிப்போம். தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திய துதிப்போம். துதிகளின் பாத்திர துயாதி தூயோனை துதித்து உயர்த்திடுவோம். சமய தேசத்தில் உயர்த்திடுவோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை வீர சத்தத்தோடே ஆதரித்திடுவோமே, ஆதரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை வீர சத்தத்தோடே ஆதரித்திடுவோமே, ஆதரித்திடுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே ஹல்லேலூயா. நமக்கு தாயும் தந்தையும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த காலவெளியில் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை என் தகப்பன் நீர்தான், எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. எப்போதும் எவ்வேளையிலும் உங்களுடைய கிருபை என்னை தொடரட்டும், என்னை தாங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மளால முன்னேறி செல்ல முடியாது. ஆண்டவருடைய தயவு இல்லாவிட்டால் நம்மளுக்கு அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவாராக. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிர்
பார்த்துக் கொள்வீர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. தகப்பன் எங்கள் காரியங்களை கர்த்தரே நடத்துவீர் ஐயா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துவீர், விழுந்தவரை நீர் தூக்குவீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துவீர், விழுந்தவரை நீர் தூக்குவீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் கலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் கலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் நலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் நலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் ஆமாண்டவரே, கொள்வீர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆமென். அல்லேலூயா. என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அல்லேலூயா. உலகத்தில் நான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை வழிகாட்டுவேன் என்று சொல்லுகிற அநேகர் நம்மை பாதியில் விட்டுடுறார்கள். நாம் அநேக நேரங்களில் அவர்களை நம்புகிறோம், அது நம்மை விட்டு விலகி விடுகிறதா இருக்கிறது. ஒரு நாளும் மறவாமல், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல், மரணமே சந்திக்காமல் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஒருவர் இருப்பார் என்றால் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இனி அவர் மரிப்பது இல்லை, நாம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தகப்பன், என்னுடைய மேலானவர். அல்லேலூயா. அவர் என்றென்றும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. உண்மையாலுமே சில நேரங்களிலே பாரங்களினாலே நாம் அகப்படும் போது, கவலைகளினாலே நாம் அகப்படும் போது, கஷ்டங்களினாலே அகப்படும் போது, கண்ணீரினாலே அகப்படும் போது நாம் ஒன்று சொல்ல முடியும். வசனம் சொல்லுகிற கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேலே இறக்கி வைப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அல்லேலூயா. அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை
அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எங்கும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். எங்கும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாலுமே எல்லா பாரங்களை அவர் மேலே இறக்குங்கள். அவர் அதை சுமந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் அதை சுமந்து கொள்கிறார் என்றால், நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர் அவர் ஒருவர் தான். நம்மிலே கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை காணும் இயேசுராஜன் அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கும் போது நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோமா? உன்னை காணும் இயேசுராஜன் உன் அருகில் நடுவில் இருக்கிறார். உண்மையில் மனதுருகே அவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே எதிர்பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இயேசுராஜன் நடுவில் இருக்கிறார்.
இயேசு ராஜாவின் நாமத்தாலே விடுதலை இருந்து விடுதலை இயேசு ராஜாவின் நாமத்தாலே புகங்கள் எல்லாம் புரியுதே அவர் அற்புத வல்லமையா புகங்கள் எல்லாம் புரியுதே அவர் அற்புத வல்லமையா உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் ஒருங்கி போன உந்தன் இதயம் கண்டு அருகில் வருகிறார் ஒருங்கி போன உந்தன் இதயம் கண்டு உந்தன் அருகில் வருகிறார் அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார் அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார் உந்தன் காயம் கட்டுகிறார் உந்தன் காயம் கட்டுகிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் நடுவில் இருக்கிறவரே எங்களோடு அற்புதம் செய்கிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் உந்தன் சிறையிருப்பை கண்டு மனதுருகி விடுதலை தருகிறார் உந்தன் சிறையிருப்பை கண்டு மனதுருகி விடுதலை தருகிறார் உந்தன் சிறுமை வாழ்க்கை மாற்றிட இன்று அதிசயம் செய்கிறார் உந்தன் சிறுமை வாழ்க்கை மாற்றிட இன்று அதிசயம் செய்கிறார் இன்று அதிசயம் செய்கிறார் இன்று அதிசயம் செய்கிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் உயரப்படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார் உயரப்படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார் நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார் நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார் நல்ல துதியாடை தருகிறார் நல்ல துதியாடை தருகிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் சொல்லுங்க உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார் உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக
நேராக நம்முடைய இருதயத்தை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என் மேலே மனது உருகிற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்கி போன இதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார், ஆறுதல் தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆறுதல் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்படுகிற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார். ஒருவேளை வியாதியின் கொடுமையால் இருப்பார் என்றால் இன்று கர்த்தர் உன்னை குணமாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு ஆறுதலின் தேவன், அவர் ஒருவரே நமக்கு சமாதானத்தின் தேவன், அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமான தேவன், அவர் ஒருவரே ஹல்லேலூயா. அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அவரே மேலானவைகளை செய்கிற மகிமையின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரப்படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார். உயரப்படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார். நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார். நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார். நல்ல துதியாடை தருகிறார், நல்ல துதியாடை தருகிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். நொறுங்கி போன உந்தன் இதயம் கண்டு அவன் அருகில் வருகிறார். நொறுங்கி போன உந்தன் இதயம் கண்டு உந்தன் அருகில் வருகிறார். அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார். அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார். உந்தன் காயம் கட்டுகிறார். உந்தன் காயம் கட்டுகிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உங்கள் அருகில் இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எதிர்பார்க்கிற நன்மைகளை தருவாராக. சோர்ந்து போகாத, உன்னை பலப்படுத்துகிறவர். உன்னை காணும், உன்னை காணும். நிச்சயமாகவே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். இதுவரைக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை தருகிற தேவன், பரிபூர்ணமானவைகளை செய்வார். நல்ல கண்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் எல்லாமே சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இனி என்னவா என் வாழ்க்கை இருக்கும், எப்படி முடியும்? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு கொண்டு மலையின் மேலே ஏறும்போது ஈசாக்கு கேட்கிறான், ஹல்லேலூயா, எல்லாமே இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்கும் போது ஒரு வார்த்தையை ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகளை சந்திப்பார். என் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எனக்கு வருகிற நாட்களை எனக்கு நன்மையாகவே முடித்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் என்னுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவரை
ஆராதிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ பெரியவர், ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியானவரே நீ துதிக்கப்படத்தக்கவர் ஐயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We worship you Jesus. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே காணொலி மூலமா எங்கே பார்த்தாலும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஐயா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீராக. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் அதையெல்லாம் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் ஆண்டவரை நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. உலகத்தில் எல்லாமே நம்பிக்கையற்று போய்விட்டது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்லுவீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே,
இயேசுநாமம் 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 வாழ்கவே இயேசுநாமம் 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 வாழ்கவே தாயினும் மேலாய் என்னை அன்பு வைத்தவர் நீரே ஒரு தந்தையை போல என்னில் அன்பு கூர்ந்தவர் நீரே தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைத்தவர் நீரே ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே என் உயிரோடு கலந்தவரே அன்புறவாடி மகிழ்ந்திடுவே என் உயிரோடு கலந்தவரே உன் உறவாலே மகிழ்ந்திடுவே உன்னை அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன் உன்னை அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன் கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பே என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பே என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே உன்னை அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வே உம்மேல் அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே பாடுக எல்லாருமாக என்னாலும் நடத்துவார் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் கைவிடவே மாட்டார் பயப்படாதீங்க யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொல்லுங்க எல்லாருமாக நம்புவே நீருதி வரை நம்புவே நீருதி வரை எத்தனை பேர் இந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க நம்புவே நீருதி வரை நான் நம்புவே நீருதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே
என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஆண்டவரே நேசித்தவர் வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டுக்கு தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்து நிச்சயமாக என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய வீட்டில் என்னுடைய முடிவு தகப்பன் வீட்டிலே மாத்திரமாய். ஆகவே நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோமா எல்லாருமாக? நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஓ நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே தளர்ந்து போய்விட்டது, எல்லாமே நம்மை விட்டு விலகி போய்விட்டது. நம்ம நம்பி இருந்தவர்கள் நம்மை விட்டு வெளியே போய்விட்டார்கள். நம்ம நம்பி இருக்கிறவங்க வெளியே போன பிறகு என் ஓட்டத்தில் தளர்வுகள் வந்து விட்டது, என் ஓட்டத்தில் சோர்வுகள் வந்து விட்டது. நேசித்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி விட்டார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நான் கடைசி வரைக்கும் ஓட்டத்தை ஓடி முடிச்சு என் தகப்பன் வீட்டுக்கு நான் போய் சேருவேன். ஏன் தெரியுமா? நான் நம்புகிறவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நான் நம்புகிறவர் ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் என்னுடைய தகப்பன், அவருடைய தகப்பன், அவருடைய தாய், அவரே என்னுடைய அரவணைக்கிற. உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாயும் என்னை கைவிட்டு விடலாம், பாதியிலே முடிந்து விடலாம். கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் விலகவே மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் ஹல்லேலூயா நமக்கு ஹல்லேலூயா துரோகம் செய்ய மாட்டார். நமக்கு செய்வதை நன்மையாகவே செய்வார். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நிச்சயமாக அவர் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. சீஷர்கள் நடுக்கடலிலே அலைகளினாலே அகப்பட்டு கொண்டிருக்கும் போது, சீஷர்கள் நடுக்கடலில் அகப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்புகிற ஒரு ஆண்டவர் அங்கே வந்தார். நம்புகிற ஒரு ஆண்டவர் அங்கே வந்தார். அவர்களுக்கு உதவி செய்தார், அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். இந்த செய்தியை இந்த காணொளியின் மூலமாக பார்க்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன்னை அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போவார். உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நிச்சயமாய் அக்கறையிலே கொண்டு போவது மாத்திரமல்ல, உன்னை தூக்கி நிறுத்துவார். உன்னை கர்த்தர் மேலோங்க செய்வார். அவர் உன்னை வளர செய்வார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உன்னம் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி கடைசி வரைக்கும் நம்புங்க. உன்னை கைவிடாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை.
எத்தனை கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாதே, திடமனதாயிரு, கர்த்தரே உன்னோடு கூட இருக்கிறார். உண்மையாலுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. அவ்விசுவாசம் உள்ளவனாயிராதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னை நடத்துகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே மரித்து விட்டான். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேயானவன் மரித்து போய்விட்டான். மிகவும் தளர்ந்து போனான் யோசுவா. என்ன செய்வதென்று தெரியாத நேரங்களில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இந்த காணொளியை பார்க்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்னோடு கூட கர்த்தர் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், என் வாழ்க்கை ஒருவேளை கடந்து போகிறதா இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைகள் எல்லாம் மாறுகிறது. அல்லேலூயா. அவர் ஒருவர் இருந்தால் எனக்கு எல்லாமே போதும். ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ மாறுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே எங்களை நிரப்புகிற ஆவியானவர், நீ மாறுமே, நீ மாறுமே, வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக. சிவராஜ் பிரதர் அவங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும்
ஆமே. நம்ம இருக்கிற இடங்களில் நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 143வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். Turn your Bible to Psalm 143. 143வது சங்கீதம். பிரதர் கார்த்திக் அவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்க, மறு வசனத்தை நாம் வாசிப்போம். 143ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படி உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உனக்கு நேராக வைக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன், உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மா உயர்ந்திருக்கிறது. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். இந்த சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற இந்த காணொலி மூலமாக பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் கர்த்தர் முடி சுற்றுவார். தேவன் நல்லவர். ஆண்டவர் ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டவர் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறவர். உண்மையாலுமே ஆண்டவர் இல்லாவிட்டால் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போய்விடுவோம். ஆண்டவர் இல்லாவிட்டால் நாம் தளர்ந்து போய்விடுவோம். ஆண்டவர் இருக்கிறதுனாலே தான் நாம் தைரியம் கொண்டு நாம் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொலி மூலமாக பார்க்கிற அல்லது கேட்கிற அநேகர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த வாரத்திலே என்னுடைய குடும்பத்திலே ஒரு எதிர்பாராத ஒரு மரணம் ஏற்பட்டது. என்னுடைய தங்கை அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். கொஞ்ச நாட்கள் மிகவும் தளர்ந்து சோர்ந்து போனோம். ஆனால் உண்மையாலுமே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அந்த வித்தியாசம் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறபடினாலே திடன் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். எங்களை கர்த்தரை திடன்படுத்துகிறார். கர்த்தரை எங்களை தைரியப்படுத்துகிறார். ஜெபித்த அத்தனை பேருக்கும், நம்முடைய சபை மாத்திரமல்ல, சபையார் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேகர் இதை என்னுடைய நண்பர்கள் என்னோடு கூட இருக்கிற அநேகர் இதை பார்த்து உண்மையாலுமே ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். இன்னும் சபையார் அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் ஒருவரே நம்மை உயர்த்துகிறவர். எந்த மனிதனும் உயர்த்த முடியாது. தேவனை உயர்த்துகிறவர். நிச்சயமாகவே என்னுடைய தங்கையுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் நல்லவராக இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒரு 5 நிமிடம் இந்த சூழ்நிலைகளுக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு இந்த கொரோனா மிகவும் வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதங்களில் உச்சகட்டத்துக்கு போகும். அது மாத்திரமல்ல, மரணங்களும் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. கொரோனா பரவுவது நமக்கு மிக வேதனையாக இருந்தாலும் அதைவிட மிக வேதனையானது நிறைய மரணங்கள் வருகிறது. ஒரு நாளைக்கு இந்தியா தேசத்தில் எடுத்தால் 30 பேர் 40 பேர் மரிக்கிற அந்த நிலைமைக்கு போய்விட்டது. வேகமாக மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் எடுப்போம் என்றால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரக்கணக்கானவர்கள் மரிக்கிறார்கள். ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வர மாட்டாரா? ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கப்படும். எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாற்றித்தாங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தில் நடக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றித்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நல்லவரையா, எங்கள் தேவன் அதிசயமானவைகளை செய்கிறவரையா, எங்கள் தேவன் அற்புதமானவைகளை செய்கிறவரையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்முடைய கரத்தில் சகல அதிகாரமும் இருக்கிறது. உம்முடைய கரத்தில் சகல வல்லமையும் இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீரே எங்களை தேற்றுகிறவர், நீரே எங்களை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற இந்த சம்பவத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே இதை அனுமதித்திருப்பீர் என்றால், இந்த மரணங்களும் இந்த வியாதிகளும் கர்த்தரே அனுமதித்திருப்பீர் என்றால், உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராலே மாத்திரமே இது முடியும். ஆண்டவரால் மாத்திரமே இந்த சூழ்நிலைகளை தலைகீழாக ஆக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து ஜீவனை கர்த்தர் தருவீராக, ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவீராக. மரணத்தின் விளிம்பில் இருக்கிற அநேகருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதிலை தருகிற தேவன். எங்கள் தேசத்தின் மேல் உடைய இரக்கம் பாராட்டி, உடைய தயவு பாராட்டி, உடைய அன்பு பாராட்டி கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மாற்றத்தை தருகிற தேவன். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வல்ல கரத்தினாலே எங்களை எல்லாரையும் கர்த்தர் மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. தேசத்தில் எங்கே பார்த்தாலும் மரணங்கள், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே அழுகை, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வாங்க. நார்மல் சிச்சுவேஷனுக்கு கொண்டு, விசேஷமாக இந்திய தேசத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேகமாய் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. அவங்கள ஆண்டவரே இதை தடுத்து நிறுத்துவீராக, இதை தடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஆண்டவர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. மனம் இறங்கி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுவாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. நார்மல் கொண்டு விசேஷமாக சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையானது ஆண்டவரே ஹல்லேலூயா திறக்கப்படுவதாக, ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராலே மாத்திரமே முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க, கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, ஆராதனைகள் நடைபெறுவதாக, பரிசுத்த சிந்தனையுடையவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆஸ்வதிங்க. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அடிமையுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்த நாட்கள் ஏற்பட்ட மரணத்தில் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. கர்த்தர் அவர்களை திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர் நமக்கு ஆராதனையை கர்த்தர் உருவாக்கி தருவாராக. ஆலயங்கள் திறக்கப்படணும். மனிதனை காப்பாற்றுவது கர்த்தர் ஒருவர் தான், ஜீவனை கொடுப்பது கர்த்தர் ஒருவர் தான். என்றைக்கு அந்த ஒன்று சேர்ந்த ஆராதனை நடக்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் அதிகமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டிய கடமையாக இருக்கிறோம். அரசாங்கம் நமக்கு சொல்கிறதை நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். ஆனாலும் வீடுகளிலே ஆராதித்தாலும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் உருவாக்கி தருவாராக. ஆண்டவர் நமக்கு அனுகூலமானவைகளை செய்வார். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாக கேட்கிறேன். பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும்
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மிக அருமையான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை அந்த வேத பகுதியில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த சம்பவம் முழுவதும் இந்த பிலிப்பியர் புஸ்தகம் சந்தோஷத்தில் எழுதின ஒரு நிருபம் அல்ல, ஒரு லெட்டர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக அடிக்கப்பட்டார், மன ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், சரீர ரீதியிலும் காயப்பட்டு இருக்கிறார், சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டார். சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடுமையான நெருக்கங்கள் வரும்போது நிச்சயமாகவே அவளை பார்த்து, நெருக்கத்தின் நடுவில் இருக்கிற பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? எப்படி சோர்ந்து போகாமல்? இப்படி தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயமானது அவ்வளவு பாரம் நிறைந்ததாக இருக்கும், அவள் இருதயமானது அவ்வளவு சோர்ந்து போனதாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது வேதம் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் ஆண்டவர். எல்லாவற்றையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அவரே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே ஆறுதலையும் ஜெபத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அழகாக பேதுரு எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. எனக்கு யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று பல நெருக்கங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேலே இறக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 50 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், அவர் நிச்சயமாகவே உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, கவலை வராதா? கண்டிப்பாக கவலை வரும். பாரங்கள் வராதா? கண்டிப்பா பாரம். ஆனா கவலையை போக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடக்கூடாது. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி அவர்களுடைய கவலையை போக்கினார், அவர்கள் எண்ணத்தினாலே கவலைப்பட்டார்கள், எப்படி அவர்களுடைய கவலையை போக்கினார் என்று ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, வாசியுங்கள் அந்த வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அப்போ அவர் தலையணையை வைத்து, கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஆனவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான் அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நாம் எல்லாரும் அக்கறைக்கு போவோம். மேல வசனத்தை வாசியுங்கள். 35வது வசனம், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், வாங்கள் அக்கறைக்கு நாம் போகலாம், வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாருமே கப்பலை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அதில் எல்லாரும் ஏறிக்கொள்ளுகிறார்கள், ஆண்டவரும் அதில் ஏறிக்கொள்ளுகிறார். அந்த நாள் ஊழியத்தினுடைய மிக கடினமான ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் போய் ஒரு தலையணையை வைத்து கப்பலின் அடித்தளத்திலே அவர் படுத்துக் கொள்ளுகிறார். திடீரென்று அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய சேதம் ஏற்படுகிறதா இருக்கிறது. பயங்கரமான ஒரு காற்று வீசுகிறது, அலைகள் எழும்ப ஆரம்பித்தது, கப்பல் மடிந்து போகிற சூழ்நிலை. 36, 37 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே கொண்டு போனார்கள். வேறு படவும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிற்று.
கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அந்த சீசர்கள் இருக்கிறார், அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி போய் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவர் எழுந்தார் என்று வாசிக்கிறோம். என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இருக்கிற படகிலே தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஆண்டவர் இருக்கிற இந்த படகிலே தான் பெரிய ப்ராப்ளங்கள் எழும்புகிறது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் விசுவாச கப்பலிலே பிரயாணம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது, கவலைகள் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நம்முடைய படகில் இயேசு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய படகில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல, அவர் இருக்கிறார் என்பது தான் முக்கியமானதாக இருக்கிறது. உண்மையாலுமே நம்முடைய ஆண்டவர் நம்ம இடையில் இருக்கிறபடினாலே நாம் ரொம்ப பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். சரி, இந்த படகானது அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிற சூழ்நிலையில் சீசர்கள் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். எழுப்பும் போது ஆண்டவர் செய்கிற 4 காரியங்களை குறித்து அந்த வேத பகுதியில் உங்களுக்கு நான் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 39வது வசனத்தில் ஆண்டவர் செய்த முதலாவது காரியம், அவர் எழுந்தார். போதும், அவர் எழுந்தார். அல்லேலூயா. அவர் படுத்து இருந்த அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் எழுந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாலுமே நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது. சீஷர்கள் இந்த படகுல இருக்கிறார்கள், இயேசு அந்த படகுல இருக்கிறார்கள். 2 காரியம் அந்த படகுக்கு நடக்கிறது, சீஷர்களுக்கு நடக்கிறது. ஒன்று, அவருடைய விசுவாசமானது அவர்களுக்கு சோதிக்கப்படுகிறது. 2வது, அக்கத்திற்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் தங்களை நம்பி இருந்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு மேலாக கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த செயலானது நடைபெறுகிறதா இருக்கிறது. உண்மையாலுமே உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கிறவர்களா இருக்கிறோம், என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தரை நாம் சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? இயேசு போவோம் என்று சொன்னதுனால தானே இவர்கள் எல்லாரும் போனார்கள். இயேசு இருக்கிற இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததுனால தானே, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததுனால கப்பல் ஏறினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, இயேசு போவோம் என்று சொன்னதுனால தானே போனோம். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமே, கீழ்ப்படிந்த பிறகும் இவ்வளவு பிரச்சனையா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிறகும் இவ்வளவு போராட்டமா? கீழ்ப்படிந்த பிறகும் இவ்வளவு வேதனையா? ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு, நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு தேசத்திற்கு, நான் உனக்கு காண்பிக்கும் மலையின் மேலே போய் என் மகனை பலியிடு என்று சொல்கிறார். கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படுகிறது நிமித்தமாக ஆண்டவர் அவனை சோதிக்க விரும்புகிறவராயிருக்கிறார். கீழ்ப்படிந்த பிறகும் பிரச்சனை வருகிறது என்றால் உங்கள் விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் அதை அனுமதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது என்றால், கவலை வருகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது என்றால், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் ஒன்று மாத்திரம் நடக்கிறது, யாரை நான் நம்புகிறவனாய் இருக்கிறேன், யாரை நான் நம்புகிறவனாய் இருக்கிறேன். உண்மையாலுமே கப்பலானது கடுமையான காற்றினால அலைகளினாலே மோதி அடிக்கும் போது இவர்கள் இருக்கிறவர்கள் 2-3 பேர் மீனவர்கள் தான். அங்கே ஏற்கனவே படகுகளிலே பிரயாணம் பண்ணினவர்கள் தான். 12 சீசர்களும் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் மீனவர்கள். அவங்களால என்னென்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ, தங்களுடைய சொந்த பிரயாசத்தில் எல்லாமே எடுத்து பார்த்து ஒன்றுமே வேலைக்கு நடக்கலை என்று தெரிந்த பிறகு ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, உமக்கு கவலையே இல்லையா? சொந்த பலத்திலே நாம் என்னென்னமோ முயற்சி எடுத்து என்னென்னமோ நடந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் ஒன்றை செய்யுங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சூலமேத்தியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எலிசாவின் இடத்துல சொல்கிறார், நானா குழந்தை வேண்டும் என்று நான் கேட்டேன், நீரல்லவா எனக்கு குழந்தையை கொடுத்தீர், ஆனால் இப்பொழுது குழந்தை செத்து போய் இருக்கிறது. அப்போ எலிசா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இதை மறைத்தார், ஆனாலும் கர்த்தர் உன் விசுவாசத்தை அவர் பரீட்சித்து இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவரையில் இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, இயேசுவானவர் உங்கள் படகில் இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். 4ஆம் மார்க் 4:38 கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். எங்கே படுத்திருந்தாராம்? கப்பலின் பின்னணையத்திலே தான் சுக்கான் இருக்கிறது. அந்த கப்பலை திசை திருப்புகிற சுக்கான், அந்த கப்பல் எங்க போக வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த திருப்புகிற அந்த டைரக்ஷன் திருகிற சுக்கானானது கப்பலின் பின்னது. கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அந்த பின்னணையத்தில் தான் இருக்கிறார். நிச்சயமாகவே உன்னை சரியான பாதையில் நடத்துவார், சரியான வழியிலே நடத்துவார். நீ போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போ. ஏனென்றால் திருப்புகிற இடத்துல என் ஆண்டவர் இருக்கிறார், திரும்புகிற இடத்துல என் ஆண்டவர் இருக்கிறார், திருப்பி உன்னை நடத்துகிற இடத்துல கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? 38வது வசனத்தில் ஆண்டவர் இடத்துல அவர் சொல்கிறார், நாங்கள் மடிந்து போகிறோம். இதே சம்பவம் லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் மோசம் போகத்தக்கதாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலவேளை இந்த செய்தியை கேட்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கை மடிந்து போகிற நிலைமையில, மோசம் போகத்தக்க சூழ்நிலையில இன்றைக்கு இந்த காலவேளையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆண்டவர் உங்கள் படகில் இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் உன்னுடைய படகில், அதுவும் சுக்கால் திருப்புகிற இடத்துல இருக்கிறார். உன்னை சரியான திசையிலே திருப்பி உங்களை சரியாக நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த படகுக்கு ஆண்டவர் செய்த சில காரியங்கள் என்னென்ன? முதலாவதாக அந்த 39ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் தான் ஆண்டவரை எழுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் தான் ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆனால் ஒருவர் தூங்கிட்டு இருக்கிறவனை ஒருத்தர் எழுப்பும் போது பயத்தோடு கோபத்தோடு எழும்புவார். ஆனால் ஆண்டவர் எழும்பும் போது எந்த கோபத்தோடு எந்த பயத்தோடு ஆண்டவர் எழும்பவே இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், இதை நடத்துகிறது நான் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே ஆண்டவரே எழுந்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறவா இருக்கிறோம். 12ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் ஹல்லேலூயா, ஏழை எளியவர்கள் பாடுகளுக்கு கர்த்தாவே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். 60ஆவது சங்கீதம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் சூரியன் எழும்புவது போல கர்த்தர் எழும்புகிறவராக இருக்கிறார். 82ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறதுக்காக எழும்புகிறார். ஆனால் 82ஆம் சங்கீதம் 1வது வசனம் சபைகளின் நடுவிலே கர்த்தர் எழும்புகிறவராக இருக்கிறார். 68வது சங்கீதம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் இங்கு வாசிக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுக வரைக்கும் கர்த்தர் நமக்கு எழும்பி நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலவெளி செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுக்காக என் ஆண்டவர் எழும்புவாராக, உங்களுக்காக என் ஆண்டவர் எழும்புவாராக. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடுக்கமான சூழ்நிலை இருந்தாலும், சூரியன் எழும்புவது போல கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். நிச்சயமாக உங்கள் காரியங்களை நடப்பிப்பார். நிச்சயமாக உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நிச்சயமாக உங்கள் காரியங்களில் அதிசயமானவைகளை செய்ய என் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கவலையை போக்குவதற்கு யார் என்ற ஒரு கேள்வி உங்கள் நடுவில் இருக்கும் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எழும்பி உன் கவலைகளை மாற்றுவார். ஏனென்றால் அவர் உன்னை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அதே 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துடைய அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, காற்றை அதட்டினார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் எழுந்தார், இரண்டாவது காற்றை அவர் அதட்டினார். ஹல்லேலூயா. நல்லா கவனியுங்க. காற்று பார்க்க முடியாத ஒன்றுதான் காற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பார்க்கக்கூடியது அலை அங்கு இருக்கிறது. ஆனால் இந்த அலையானது அவ்வளவு உயரத்திற்கு எழும்பி அந்த கப்பலை சேதப்படுத்துகிற அளவுக்கு அந்த அலை எழும்புவதற்கு காரணமாக இருந்தது எது என்றால் காற்று தான் இருந்தது. அப்படி என்றால் காண
முடியாத அந்த காற்றை என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே அகற்றினார். அல்லேலூயா. இந்த காலவெளி செய்தியை கேட்கிறவர்களே, காண முடியாத சில பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காண முடியாத காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்த முதலாவது அதற்கு கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். செய்தியை கேட்கிறவர்களே, நமக்கு முன்பாக வியாதிகள் இருக்கு, நமக்கு முன்பாக பிரச்சனை இருக்கிறது, நமக்கு முன்பாக நெருக்கம், நாம் சிலதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கோ அந்த வியாதிக்கோ அந்த நெருக்கத்திற்கோ காண முடியாத சில காரணங்கள் இருக்கிறது. காண முடியாத காரணத்தை நம்மாலே பார்க்க முடியாது, என் தேவனாலே அவைகள் பார்க்க முடியும். காண முடியாத அந்த காரணத்தை நம்மாலே பார்க்க முடியாது, என் தேவனாலே பார்க்க முடியும். ஆண்டவர் செய்கிற வேலை காணக்கூடிய வியாதியோ காணக்கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்கு முன்பதாக காண முடியாத காரியங்களை கர்த்தர் அகற்றி அதை தடுத்து அதை நிறுத்தி அதை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி பின்பு காணக்கூடியவைகளை கர்த்தர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வலிப்பு வியாதி உள்ள ஒருவனை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய வியாதி தான் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய வியாதி சந்திர ரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆங்கிலத்தில் வலிப்பு வியாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அவனுக்குள்ளே பார்க்கிறது வியாதி தான். ஆனால் அந்த வியாதிக்கு காரணம் காண முடியாத ஒரு பிசாசு. அதனால தான் ஆண்டவர் அடுத்தடுத்த வசனங்களில் காணக்கூட முடியாத அந்த பிசாசை முதலாவது கர்த்தர் கட்டி அவனிலிருந்து அகற்றி பின்பு காணக்கூடியது கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொலி மூலமாகவோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனை சகோதரிய, உனக்கு முன்பாக இன்னைக்கு கடுமையான பிரச்சனைகளும் கடுமையான போராட்டங்களும் இருக்கிறது. ஆனால் இதற்கு காரணம் சில காரியங்கள் இருக்கிறது. அது உங்களாலே பார்க்க முடியாது. ஆண்டவர் செய்கிற முதல் வேலை காண முடியாத காரியங்களை கர்த்தர் அகற்றி காணக்கூடியவைகளில் தீர்வை கொண்டுகிறவர் என் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆலயத்தை கட்டுவதற்காக நெகேமியா அல்லேலூயா பல பிரயாசங்கள் எடுக்கிறார். சன்பலாத் தொபியா என்று சொல்லப்படுகிறவர்கள் தூரத்தில் காணக்கூடாத இடங்களில் இருக்கிறார்கள். அவ்வப்போது லெட்டர்களை அனுப்பி இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே நெகேமியா ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். காணக்கூட முடியாத இந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. காண முடியாத இந்த சூழ்நிலையை ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி என் தேவனே 14வது வசனத்தில் தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செயல்களுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் ஹல்லேலூயா நீர் நியாய தீர்க்கதரிசிகளையும் எனக்கு பயம் உண்டாக்கத்தக்க பார்த்து மற்ற தீர்க்கதரிசியும் நினைத்து கொள்ளும் தயவு பாராட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். காணக்கூடியாதவைகளுக்கு அவன் ஜெபித்த போது காணக்கூடியவைகளை கர்த்தர் செய்ய வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் ஒரு கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ஒரு கொள்ளை நோயை அனுப்பிவிட்டார். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அந்த தேசமே பாழாய் கொண்டு இருக்கிறது. அப்பொழுது காணக்கூடிய இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் காண முடியாத பாவங்கள் தான். உடனே ஜெபம்கிறார். காண முடியாத அந்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் பாவங்களை மன்னித்து விட்டார். காணக்கூடிய கொள்ளை நோயை கர்த்தர் தடுத்து நிறுத்தார். இன்றைக்கும் ஒரு வைரஸ் ஆனது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இது நம்முடைய கண்ணாலே பார்க்க முடியவில்லை. இது காண முடியாதது. ஆனால் காண முடியாதவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்த அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காண முடியாதவைகளை தடுத்து நிறுத்த ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். காணக்கூடிய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்றால், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற துரோகங்களை அறிக்கை செய்வோம் என்றால், இந்த நாட்களில் வைரஸை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, வைரஸ் இல்லாமல் போவதா என்று சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தரே இந்த வைரஸை அனுமதித்திருப்பார் என்றால் என்ன காரணத்திற்காக கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்றால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஒரு சுகத்தை தேசத்துக்கு தருவார், ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். ஆகவே கர்த்தர் ஹல்லேலூயா காணாத
காணாதவைகளை காற்றை அகற்றி, இன்விசிபிள் காணாதவைகளை கத்தர் அகற்றி காணக்கூடியவைகளுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் அந்த மார்க் 4:39 வாசிக்கிறோம். அவர் எழுந்தார். இரண்டாவது காற்றை அலட்டினார். மூன்றாவது கடலை பார்த்து இறையாது என்றார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் செய்து கண்ணுக்கு தெரிந்த ஒன்றை பார்த்து கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கட்டளை அதட்டுகிறவராய் இருக்கிறார். என் அருமையான தேவஜனமே, கண்ணுக்கு தெரிந்தவைகளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீ சரிப்படுத்துவ என்றால் தெரியாதவைகளிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்ணுக்கு தெரிந்தவைகளில் நீ சரிப்படுத்துவாய் என்றால் தெரியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். யோசுவா புத்தகம் 8 ஒரு மனிதன் ஆகான் என்று சொல்லப்படுகிறவனை குறித்து இருக்கிறது. ஆகான் நிமித்தமாக தோல்விகள் வந்துவிட்டது. வெற்றி யுத்தத்திலே தோல்விகள் வந்துவிட்டது. கண்ணுக்கு எது என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது இந்த ஆகானினாலே மாத்திரம்தான் இந்த பிரச்சனை வந்தது என்பதை அவர்கள் அறிந்தபோது கண்ணுக்கு தெரிந்து அவனை கொண்டு வந்து அவனை கல்லெறிந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வனான உடனே கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது யுத்தத்திற்கு போங்கள், நான் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவனா இருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களை சரிப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அலையை பார்த்து சொன்னார், அதட்டினார், இறையாது அமைதலாய் இரு என்று சொல்கிறார். இறையாது அமைதலாய் இரு என்று சொன்ன உடனே அந்த காற்றும் அந்த கடலும் அப்படியே நின்றதாக. ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே சொல்லுகிறது 39 அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நின்று போயிற்று. லூக்கா சுவிசேஷம் 8:24 காற்று என்று சொல்லாதபடி அவைகள் நின்று போய்விட்டது என்றால் காற்று மாத்திரமல்ல இருக்கிற அங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நின்று போனதாக காணப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் காற்று நின்று போனது மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல. அதற்கு அடுத்த வார்த்தை சொல்கிறது, அமைதலை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாலுமே அமைதலை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிரச்சனையை மாத்திரம் தீர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பிரச்சனையை மாத்திரம் சரிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பிரச்சனைக்கு பின்பதாக நமக்கு அமைதலை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் கடந்த வாரத்தில் நடந்த சம்பவங்களில் அநேகருக்கு தெரியும். உண்மையாலுமே என்னுடைய தங்கையானவர்கள் எதிர்பாராமல் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பதாக கூட நான் அவர்களோடு கூட பேசினேன். அவர்கள் சுத்தமாக நான் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. மரணமாக சந்தித்து விட்டது. நாங்கள் எல்லாரும் போனோம். சபையில் இருக்கிற விசுவாசிகளும் வந்தார்கள். அங்கே ஏராளமான பேர்கள் அடக்க ஆராதனையில் பங்கு பெற்றார்கள். எல்லாமே முடிந்தது. ஒரு நாள் மிகவும் வேதனையாக இருந்தது. 2வது நாள் மிகவும் அழுத்தமாக இருந்தது. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8வது நாட்கள் 9வது நாள் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நேற்று தினத்தில் ஹல்லேலூயா உட்கார்ந்து என்னுடைய இந்த வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது இந்த மரணத்தை குறித்து யோசித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து யோசித்த போது ஒன்றை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்ன காண்பித்தார் என்றால், உலகத்திலே இப்படிப்பட்ட குறைந்த வயதிலேயோ எதிர்பார்க்கும் சில காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே மரித்து விட்டால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பமானது மிகவும் சோர்ந்து போய், மிகவும் தளர்ந்து போய், மிகவும் மடிந்து போய் ஒவ்வொரு திசைகளில் எங்கேயோ போய் இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறபடினாலே இப்படி கடினமான சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி திட மனதை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் கவனித்த போது இது கர்த்தருக்குள்ளே தான் இந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்குள்ளே தான் இந்த தைரியத்தை தருகிறவராயிருக்கிறார். பெரும் காற்று வீசினது, பெரும் அலைகள் எழுப்பினது, ஆனால் அமைதலை தருகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிறவர்களே, உன் வாழ்க்கையில எத்தனையோ காற்றுகள் வீசி இருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்கள் வீசி இருக்கும், எத்தனையோ நெருக்கங்கள் வீசி இருக்கும். இனி அடுத்தது என்ன செய்வது, அடுத்தது என்ன பண்ணுவது என்கிற கேள்விகள் உன் வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காணாத கண்ணுக்கு தெரியாத காற்றை மாத்திரம் நிறுத்துகிறவர் அல்ல, கண்ணுக்கு தெரிந்த அலைகளை நிறுத்துகிறது மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, கடைசியிலே அமைதல் உண்டாயிற்று என்ற அந்த அமைதி
நீதியை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அமைதலை தருகிற நம்முடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தருகிறவர், நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை தருகிறவர். நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறார். அதோடு நிறுத்தி விடுகிறாரா? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, 40வது வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? ஏன் இதை கேள்வி கேட்கிறார்? ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, காற்றை நிறுத்திட்டாரு, கடலை அமைத்துட்டாரு. ஏன் மறுபடியும் ஆண்டவரை பார்த்துட்டாரு? ஏன் பயப்பட்டீங்க? ஏன் விசுவாசம்? ஏன் இந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், இனி உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் பயப்படாதீர்கள், விசுவாசத்தை தளர்ந்து போடாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். எல்லாம் இதுக்கப்புறம் என்ன இருக்குமோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, இந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில ஓடும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, அவ்விசுவாசம் உள்ளவனாய் இராதே. அல்லேலூயா. இனி நடக்க போற சம்பவங்களில் பயப்படாதே, அவ்விசுவாசம் உள்ளவனாய் இராதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுப்பார் என்றால், ஒரு காரியத்தை செய்வார் என்றால், அதற்கு பின்பதாக நடக்க போகிற விளைவுகளையும் செய்யக்கூடியவைகளையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலையும் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார். சுகத்தை கொடுத்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார், இனி கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். இனி கேடு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை இருந்த பிரச்சனைக்கு மட்டும் பரிகாரம் தேடாமல், அல்லேலூயா, வருங்காலத்திலே என்ன நடக்க போகிறதோ அவைகளுக்கும் கர்த்தர் வழியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். டெம்பரவரியாக அந்த காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டி நிறுத்தினார் என்று அது மாத்திரம் கர்த்தர் செய்யாதபடி, இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தால் எப்படி நீங்கள் தைரியமாய் நிற்க வேண்டும், எப்படி விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அவிசுவாசமாய் இருந்தீர்கள்? இனி பயப்படாதீர்கள், இனி அவிசுவாசமாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே எழும்புவார். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாதவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். கண்ணுக்கு தெரிகிறவைகளை கர்த்தர் அவர் தடை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அலைந்து இருக்கிறவைகளை மிகவும் தடுத்து நிற்கிறார். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. 39ஆம் அதிகாரம் மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் ரொம்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது காற்று நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று என்று எழுதாதபடி அந்த வசனம் சொல்லுகிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று எழுதுகிறது. அமைதல் மட்டும் சொல்லாதபடி மிகுந்த அமைதல். உண்மையாலுமே ஒரு சமாதானம் தருவார் என்று சொன்னால் அது மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறவனாக இருக்கிறேன். அதுதான் வல்லமை நிறைந்ததா, நம்மை தீற்றுகிறதா இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. இந்த செயல்கள் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு சில நிபந்தனைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். அதே மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, கப்பலின் பின்னணியில் அவர் தலைகளில் வைத்து நித்திரை இருந்தார்கள். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். தங்களுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு விட்டு அதற்கு பின்பதாக ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய பிரயாசத்தை எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல வராதீங்க. பிரச்சனை வந்தோடனே முதலாவது ஆண்டவரிடத்துல வாங்க. கர்த்தர் உங்கள் ப்ராப்ளத்தை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நம்மளில் அநேகர் செய்கிற காரியம், எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடித்த பிறகு நம்ம ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆனால் எல்லா காரியம் நிறைவேற்றி முடித்த பிறகு ஆண்டவரிடத்தில் வராதபடி, பிரச்சனை வந்த உடனே, கவலை வந்த உடனே, நெருக்கம் வந்த உடனே முதலாவது ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள்
ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். கடைசி சொல்வது, வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அவர்கள் மாத்திரமல்ல, வேறு சில படகுகளும் அவர்களோடு கிடந்தது. அந்த படகுகள் என்ன ஆயிட்டு? இந்த கடுமையான புயலில் அந்த படகுகள் என்ன ஆகிவிட்டது? அது இருந்துச்சா, இல்லை அலையில் அப்படியே அது மடிஞ்சு போயிடுச்சா? நான் நம்புகிறேன், இயேசு இந்த படகுல இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற படகுலையும் சும்மா விட்டுருக்கவே மாட்டார். கண்டிப்பாக அவர்களையும் கர்த்தர் காப்பாற்றி இருப்பார். இவர் நம்மளை மட்டும் காப்பாற்றுகிறவர் அல்ல, பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுகிறார். வேறு படகுகள் அங்கே இருந்தது என்று சொல்லும்போது அவர்கள் என்ன ஆனார்கள் நமக்கு தெரியல, பைபிளில் அதுக்கப்புறம் சொல்லப்படலை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவர்களையும் காப்பாற்றி இருப்பார். ஆனால் நான் ஒன்று மட்டும் நம்ம செய்யணும், நமக்காக மாத்திரம் ஆண்டவரை எழுப்பாதபடி நம்மை சுற்றில் இருக்கிற எல்லாருக்காக ஆண்டவரை எழுப்புவோம். சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் சொல்லப்படால், பிறருக்காக அதிகமாய் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். பிறருக்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம், தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம், மரிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் இந்த கொரோனாவுக்காக ஜெபிப்போம், உலகத்திற்காக ஜெபிப்போம், மற்ற படவுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை கொண்டு நீங்களும் நானும் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரை கவலை இல்லையா என்று சொல்கிறார்கள். உண்மையாலுமே ஆண்டவர் அக்கறை உள்ள தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம மேலே கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம மேலே ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரே துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, இந்தவரே நீர் எழுந்து வாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாதவைகளை நீர் அகற்றும், கண்ணுக்கு தெரிந்தவைகளை நீர் தடுத்து நிறுத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு அது மாத்திரம் இல்லை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் நிபந்தனைகளையும் நம்மளால என்ன முடியுமோ அவைகளை முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் முடிச்சு அப்புறம் கடைசியில் இல்லை, பிரச்சனை வந்தவுடனே, நெருக்க வந்தவுடனே முதலாவது ஆண்டவரிடத்தில் வந்துடுங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாத என்னை விட்டு விலகவில்லை. எதுவும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாத என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவை இறுதி வரை, நம்புவை இறுதி வரை. ஆண்டவரை நம்புவோமாக. நம்புவை இறுதி வரை, நம்புவை இறுதி வரை. தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின்
நன்றி செலுத்துகிறோம். நீ தந்தது நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆற்றி தேற்றுவீராக. எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்கள் கண்ணுக்கு தெரியாத காரியங்களை நீர் தடுக்கிறீர். கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனைகளை நீர் நிறுத்துகிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இனி வருகிற காரியங்களிலும் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய பிரசனம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்துவதாக. கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் என்றென்றும் எங்களோடு கூட இருக்கட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாங்குமாறு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஸ்நேகம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.